சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை நம்முடைய சன் அஸ்ட்ரோ டிவி தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் 2025 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகிறது, எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அவர்கள் சஞ்சரிக்கின்ற நிலையின் காரணமாக எந்த விதமான பலன்களை அவர்கள் நமக்கு வழங்குவார்கள், இந்த பயன் தான் போய்கிட்டு இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது சுருக்கமாக பேசுகிறேன். முதன்மையாக மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகுது. அப்போது மேஷ ராசினருக்கு தான் சூரியன் உச்சமாவார். பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் மாதத்தின் தொடக்கத்தில் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 16/8 வரை 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார் சூரியன். அது சுகஸ்தானம். உடல் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம், உழைப்பு அதிகரிக்கலாம், கொஞ்சம் பயம் கூட மனசில் ஏற்படலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய சஞ்சாரம் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறார். 17/8 முதல் மாதத்தின் கடைசி வரை 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பொதுவாக. அப்போ உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்காது. உங்கள் ராசியில் தான் உச்சமாகிறார். பொதுவாக 5ஆம் இடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம், நோயினை ஏற்படுத்தலாம், பிரச்சனைகளை உருவாக்கலாம் என்பது பொதுவான விதியாக இருந்தாலும் 5ஆம் இடத்து சூரியனும் உங்களுக்கு நன்மையான பலன்களைத்தான் வழங்குவார். இதற்கு மேலாக நாம் என்ன பார்க்க போறோம்னா, குருவை பார்த்துக்கலாம். குருவை பார்க்கின்ற போது அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஆனால் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பாருங்க, குரு இப்போ உதயமாகி இருக்கிறார். குருவுடைய 3 பார்வைகள், 3 ஸ்தானங்கள், 3 இடங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அதிர்ஷ்ட பலன்களை காண இருக்கிறது. அந்த 3 இடங்கள் என்பது 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். பொதுவாக 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை உண்டாகின்ற போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்திடக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். திருமணம் நடந்தேறும் கூட சொல்லலாம். குரு பார்வை வந்தாச்சு, திருமணம் நடந்தேறும். பிரிந்திருந்த தம்பதிகளுக்கு மீண்டும் ஒன்றாக சேரக்கூடிய, வழக்கு வரை போனவர்கள் கூட மீண்டும் ஒன்றாக கூடிய வாய்ப்புகள் கூட உருவாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். நண்பர்களுக்கும் நமக்கு ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். கூட்டு தொழில் ஆதாயம் தரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது இறை அருளும் தெய்வ சக்தி நமக்கு கிடைப்பதுடன் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் கிடைக்கும். ஒரு வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும், புதிய வீடு கட்ட முடியும். ஒரு செல்வாக்கோடு வாழக்கூடிய நிலையினை 9ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு நமக்கு வழங்குவார். அதற்கு மேலாக 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு பகவான் சஞ்சரிப்பதுடன் மங்களக்காரகனான குருவும் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 2 விதமான யோக பலன்களை மேஷ ராசினர் இந்த மாதம் முழுவதும். வருமானத்திற்கு நிச்சயமாக தடை இருக்க போவதில்லை. அதற்கு காரணம் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு 11ஆம் இடத்தை பார்க்கின்ற குருவின் பார்வை. இப்போ வருமானம் வந்துகிட்டு இருக்கும், தேவையான பணம் எப்படியாவது வந்துட்டு, நீங்க போராட்டம் 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 போராடிட்டு இருந்தாலும் தேவையான நேரத்தில் தேவையான பணம் உங்கள் கைக்கு நிச்சயமாக வரும். செய்து வருகின்ற தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரம் விருத்தியாகும். ஒரு அற்புதமான நிலை இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், ஆற்றல் மிக்க மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும். வேறு எந்த விதமான நெருக்கடிகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. நினைத்ததை உங்களால் சாதித்து விட முடியும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும், எதிர்ப்புகள் விலகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். இழுபறியாக இருந்த வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். எல்லா விதமான நிலையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனே இந்த மாதம் முழுவதும் உங்களை பாதுகாக்க போகிறார். உங்கள் செல்வாக்கை உயர்த்த போகிறார். உங்களை துணிச்சலுடன் நடைபோட வைக்க போகிறார். இந்த நிலைகளுக்கு இடையில் கேது 5ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் இந்த பெரிய சந்தோஷங்களுக்கு இடையில் ஒரு சின்ன துளி போல் அது கரைந்துவிடும். அதற்கு மேலாக அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனுடைய சஞ்சாரம். உங்களுக்கு தனாதிபதி அவர்தான், வாக்காதிபதி அவர்தான். புரியுங்களா? உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரன் தான்.
அப்போ அவருடைய சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை என்பது நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கும். புத பகவானை பார்க்கின்ற போது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சாதகமாகவே சஞ்சரிக்கிறார். அப்போ புதிய இடம் வாங்குவது, புதிய வாகனம் வாங்குவது, எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவது, புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவது போன்ற எல்லா விதமான முயற்சிகளையும் புத பகவானும் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். இவையெல்லாம் கிரகங்கள் சஞ்சார நிலையினால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள். சூரியனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? மாதத்தின் தொடக்கம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில், சகாய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 16ஆம் தேதி வரை சூரியனுடைய சஞ்சாரம் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த 16ஆம் தேதி வரை நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், அரசு வழி முயற்சியாக இருந்தாலும், அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தாலும், உத்தியோகத்தில் நீங்கள் இருந்தாலும், தொழில் தொடங்குவதற்கு அனுமதி கேட்டிருந்தாலும் அவையெல்லாம் நடந்தேறும். உங்களுடைய ஆற்றலும் திறமையும் சக்தியும் வெளிப்படக்கூடிய நிலையினை 3ஆம் இடத்து சூரியன் வழங்குவார். உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி முதல் 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். சுகஸ்தானம், உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். 4ஆம் இடத்துல கேது சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. 4ஆம் இடத்தின் அதிபதி சூரியன் தான். அப்போ உழைப்பு என்பது கூடுதலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா மாதஸ்தானம், அங்கே பாபகிரகமான கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப சூரியனும் 17ஆம் தேதி முதல் சஞ்சரிக்க போகிறார். அல்லது தாயாரின் உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். இரண்டில் ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்கும். இப்ப உங்களுக்கே உழைப்பு அதிகரிக்கும். என்ன, பொதுவாக உழைப்பு அதிகரித்தால் தான் வருமானம் வரும். உழைச்சா மட்டும்தான் வருமானம் வரும். அந்த நிலை இந்த மாதத்தில் இருக்கு. ஒரு அற்புதமான நிலையின் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் எந்த நாளில் 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியானவரோ அந்த நாள் முதல் உங்களுக்கு ஒரு யோகமான காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. சமீப காலத்தில் ஒரு மாதமாக குரு அஸ்தமனமாகி இருந்தார். அதன் காரணமாக அவரால் பலன்கள் வழங்க முடியாத நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் அவருடைய பரிபூர்ணமான பலன்கள், அவருடைய சுபிட்சமான பார்வைகள் எல்லாம் உங்களை முன்னேற்றிட இருக்கிறது. 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு. அப்போ குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் அலைஞ்சி என்னாச்சுன்னா உடம்பு கெட்டு போயிருக்கும். இல்லை மறைமுகமாக எதிர்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். தொழிலில் போட்டிகள், பிரச்சனைகள் உருவாகி இருக்கும். எல்லா வகையிலும் ஏதேனும் ஒரு நெருக்கடி சந்திச்சிருப்பீங்க. செய்து வருகின்ற உத்தியோகத்தில் கூட நிம்மதி இல்லை, அல்லது வேலையை இழந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சம், இதுவெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அங்கே 10ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி அந்த பயத்தை உங்களுக்கு உண்டாக்கி வந்தார். இப்ப சனி வக்கரமாயிட்டாரு. ஆனா அவர் இடத்துக்கு ராகு வந்திருக்காரு. இப்பொழுதும் அதே நிலைதான் என்றாலும் குருவின் பார்வை 10ஆம் இடத்திற்கு கிடைப்பதால் அந்த பதவியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போகும். பிரச்சனைகள் இல்லாமல் போகும். உங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். அல்லது ஒரு இடத்தை விட்டு மறு இடத்திற்கு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இப்ப 10ஆம் இடம் சுபிட்சம் பெறுகிறது, ஜீவனஸ்தானம். அப்ப நிச்சயமாக வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கும், வேலையில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் ஒரு மாற்றத்தை 2ஆம் இடத்து குரு ஏற்படுத்தி கொடுப்பார். இனி வேலையில் பிரச்சனை இருக்காது, நெருக்கடி இருக்காது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். 3 பார்வைகளும் உங்களுக்கு ஒரு சுபிட்சமான பார்வையாகவே இருக்கிறது. 8ஆம் இடத்தையும் குரு பார்த்துட்டார். ஒரு அழுந்தி கிடந்த, மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம். உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய காலமாக, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமாக இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. குரு பகவானின் சஞ்சாரமும் அவருடைய பார்வைகளும் சூரியனின் முதல்
15 நாட்களும் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குகின்ற நிலையில் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே பணப்புழக்கத்தை உங்களுக்கு அதிகரிப்பார். கடந்த மாதம் வரை நெருக்கடி, கையில் பணம் இல்லை, கடன் வாங்க வேண்டிய நிலை இருந்திருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 20/8 வரை கையில் பணம் தாராளமாக புழங்க ஆரம்பிக்கும். 21 முதலும் கையில் பணம் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய பொருட்கள் சேரும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்கு முன்னதாக நன்றாக வாசித்து பார்த்துவிட்டு, படித்து பார்த்துவிட்டு அதன் பிறகு கையெழுத்து போடணும். 3/8 வரை சாதகமாகவும் 26/8 முதல் சாதகமாக இருக்கின்ற புதன் இடைப்பட்ட காலத்தில் ஒரு 22 நாட்கள் உங்களுக்கு எதிர்மறையாக சஞ்சரிக்கிறார். உங்களுடைய புத்திசாலித்தனம் என்பது அப்போ இருக்காது. அந்த நேரத்தில் ஏதாகிலும் புதிய ஒப்பந்தங்களில் திடீர்னு கையெழுத்து போட்டு யாராவது கேட்கும் போது கையெழுத்து போட்டு வச்சுக்கல, அது பின்னால் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும். யாருக்காகவும் எந்த கையெழுத்தும் போட வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். உழைப்பு மட்டும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலையெடுக்கும், அவை பிறகு இல்லாமல் போகும். பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி வருவது நன்மை உண்டாக்கும். மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நெருக்கடிகள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, ஒரு யோக காலத்தோடு தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. என்னென்னா 3ஆம் இடத்துல கேது சஞ்சாரிச்சுட்டு இருக்கார். 3ஆம் இடத்து கேதுவே போதும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான நன்மைகளை நீங்கள் அடைவதற்கு, தேவையான யோகத்தை அடைவதற்கு, தேவையான செல்வாக்கை அடைவதற்கு, தேவையான முன்னேற்றத்தை அடைவதற்கு. அப்போ 3ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம்னு முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 16/8 வரை, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சூரியன். அப்போ சின்ன குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். ஆனால் 17ஆம் தேதி முதல் சூரியனும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா கேதுவால் ஒரு பக்கம் ஆதாயம், மறுபக்கம் சூரியனால் ஆதாயம். சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறார் 3ஆம் இடத்துல. இப்போ மிதுன ராசினருக்கும் சிம்மத்திற்கும் ஒரு ஒற்றுமை எப்பொழுதுமே உண்டு. அப்போ 16ஆம் தேதிக்கு பிறகு மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனால் மிகப்பெரிய ராஜயோகத்தை மிதுன ராசினரான நீங்கள் காணப்போகிறீர்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு வர ஒரே ஒரு தகவல் மட்டும்தான், இது அனுபவத்தின் வழியாக. எப்பொழுதெல்லாம் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு ஏற்படும். உழைப்பதற்குரிய காலமாக அந்த காலம்தான் இருக்கும். வருமானத்தை காணக்கூடிய காலமாகவே ஜென்ம ராசிக்குரிய காலமாகத்தான் இருக்கும். அதன் காரணமாக என்ன ஆகுன்னா, கணவன் ஓரிடம் வசிக்க வேண்டிய நிலையும் மனைவி ஓரிடம் வசிக்க வேண்டிய நிலையும் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். இதெல்லாம் சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் குடும்பத்திற்குள் உண்டாகலாம். ஆனால் வருமானத்தை தேடக்கூடிய, வசதி வாய்ப்புகளை அடையக்கூடிய நிலையினை ஜென்ம குரு தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு அடிப்படை காரணம் 3 காரணம் இருக்கு. அவருடைய 3 பார்வைகள். முதல் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை, புத்திர ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, ஒரு அற்புதமான பலன்கள், இதுவரையில் கிடைக்காத ஏங்கிக் கொண்டிருந்த பலன்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளை பற்றி இருந்த கவலைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். குழந்தை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார் என்பதால் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். அப்போ திருமணத்திற்குரிய காலகட்டமாக, திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். அதன் பிறகு நண்பர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் மனைவிக்கும் கணவனுக்கும் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். கூட்டுத் தொழில் ஆதாயத்தை ஏற்படுத்தும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஒரு புதிய சொத்து வாங்கிறது, வீடு வாங்கிறது, வணிக வளாயம் கட்டுவது, ஒரு வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய நிலையினை எல்லாம் 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு பலன்களாக வரப்போகுது. இன்னொரு அதிர்ஷ்ட வாய்ப்பு என்னன்னா, 9ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அது சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ ஒரு சரியான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. கேதுவுடைய சஞ்சாரம், ராகுவுடைய சஞ்சாரம், குருவுடைய பார்வைகள், சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் மிக யோகமான பலன்களை, அரசு வழியில் தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் நடத்தி தருவதற்கு சூரியன் சாதகமாக இருக்கிறார். மாதம் முழுவதுமே ஒரு லட்சுமிகரமான, யோகமான, நன்மையான பலன்களை
சுக்கிரன் வழங்கப் போகிறார் இந்த மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில். ஜென்ம ராசிக்குள்ளும் 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிற சுக்கிரன் பணப்புழக்கத்தை அதிகரிப்பார், சந்தோஷத்தை அதிகரிப்பார், நிம்மதியான நிலையினை ஏற்படுத்துவார். அதே போல புத பகவானும் 25ஆம் தேதி வரை உங்களுக்கு தேவையான சக்திகளை வழங்கி கொண்டிருப்பார். சங்கடங்கள் இல்லாமல் உங்களை பாதுகாப்பார், உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பார். இந்த மாதம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக இருக்க போகிறது. நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, நிறைய சோதனைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையாக இருந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் எல்லா நேரங்களும் ஒரே மாதிரியாக யாருக்குமே இருக்க போவதில்லை, இருக்க முடியாது. இப்போ கிரகங்களின் அடிப்படை தான் நம்முடைய வாழ்க்கை என்று பார்க்கின்ற போது கிரகங்கள் சஞ்சாரம் என்பது சுழன்று கொண்டே இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மைகளும் எதிர்மறையான பலன்களும் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். எதுவுமே நிலையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. நேற்றிருந்த சங்கடங்கள் இன்றைக்கு இல்லாமல் போகலாம், நேற்றிருந்த நன்மைகள் கூட இன்றைக்கு இல்லாமல் போகலாம். அப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது 12 ராசினருக்கும், குறிப்பாக உங்களுக்கு? அப்படி பார்க்கின்ற போது ஒரு தெளிவான மாதமாக இந்த மாதம் கடகராசினரான உங்களுக்கு இருக்க போகிறது. அது காரணத்தை சொல்கிறேன். கடந்த மாதத்தில் இந்த நெருக்கடிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகப் போகுது, அதற்கும் காரணத்தை சொல்கிறேன். இருந்தாலும் முதல்ல ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போ சூரியனுடைய சஞ்சாரம் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள 16ஆம் தேதி வரை கடகராசிக்குள் சஞ்சரிக்கிறார், உங்களுடைய தனாதிபதி. பொதுவாக ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது நமக்கு பதட்டம் அதிகமாக இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், சிந்திக்காமல் செயல்படுவோம். எந்த ஒன்றிலும் வேகம் வேகம் வேகம்னு போயிட்டு எங்கே போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கும். அந்த நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்படலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு பிறகு 17ஆம் தேதி முதல் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த 2ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், ஞான மோட்சக்காரகன். இப்போ என்ன ஆகுன்னா, இந்த 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் இல்லையா? அப்போ குடும்பத்தில் ஒரு குதர்க்கம், பிரச்சனைகள், ஒருவருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோதல், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கூட நெருக்கடிகள் ஏற்படலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் என்பது ஒரு பக்கம். ஆனால் ஒரு நன்மை என்னன்னா, இந்த மாசத்துல ஒரு அற்புதமான பலன். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மாதம் முழுவதும் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். இப்போ செவ்வாய் தான் உங்களுக்கு ஜீவனக்காரகன். அப்போ அவர் 3ஆம் இடத்தில் போய் சஞ்சரிக்கின்ற போது முடங்கி கிடந்த தொழில், முடங்கி கிடந்த முயற்சிகள், எடுத்த முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த நிலை எல்லாவற்றிலும் மாற்றம் ஏற்படும். ஒரு தனித்த தன்மை, தனி செல்வாக்கு, தனி புகழ், தனி அந்தஸ்து, உங்களுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய நிலையினை எல்லாம் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் உங்களுக்கு வழங்குவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அது விரயஸ்தானம் தான், பேரு விரயஸ்தானம் தான். ஆனால் குரு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது விரயங்கள் கூட சுப விரயங்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய கல்விக்காக இருக்கலாம், இடம் வாங்குவதாக இருக்கலாம், உங்களுடைய முன்னேற்றத்திற்காக செலவுகள் இருக்கலாம். அதே நேரத்தில் குருவுடைய பார்வைகள் மிக முக்கியமானது. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போ இது நாள் வரை சந்தோஷத்தை தொலைத்திருந்த நிலையெல்லாம் மாறி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் காணக்கூடிய நிலையினை குருவுடைய பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு தெளிவான, நிம்மதியான, ஆரோக்கியமான நிலையெல்லாம் இருக்கு. அடுத்த 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். மருத்துவமனைக்கு சென்று வந்த நிலையெல்லாம் மாற்றம் பெறும். உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். வம்பு வழக்குகள் இருந்தால் சாதகமாகும். உங்களுடைய திறமை என்பது வெளிப்பட ஆரம்பிக்கும். எல்லா இடத்திற்கும் மேலாக 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி வக்ரமாகி இருந்தாலும் அங்கு ராகு சஞ்சரிப்பதால் அதே சனி கொடுத்த பாதகத்தை ராகு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அந்த 8ஆம் இடத்தினுடைய துர்பலன்கள் என்பது உங்களை நெருங்காமல் போய் உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய தேடுதல் என்பது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடியதாக, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை காணக்கூடியதாக, மறைந்திருந்த உங்கள் திறமை வெளிப்படக்கூடியதாக 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால்
உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மைகள் வெளிப்பட இருக்கிறது. நன்மைகள் நீங்கள் காண இருக்கீங்க. அதே நேரத்தில் சுக்கிரனின் சஞ்சாரம் 12ஆம் இடத்திலும் உங்கள் லாபாதிபதியே சுக்கிரன் தான் ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிக்க போகிறார். இந்த 2 இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு யோகத்தை கொடுத்திடக்கூடிய இடம், வருமானத்தை கொடுத்திடக்கூடிய இடம். புதிய ஆடைகள் வாங்குவது, புதிய நகை வாங்குவது, நவீன பொருட்களை வாங்குவது, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்வதற்கு, அழகுபடுத்திக் கொள்வதற்கு, உங்களுடைய அந்தஸ்தை வெளிக்காட்டிக் கொள்வதற்கு எல்லாவற்றுக்கும் தேவையான பலன்களை சுக்கிரன் உங்களுக்கு வழங்க போற மாதம் முழுவதும். அதே நேரத்தில் 25 வரை புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இல்லை. அதனால் புதிய முயற்சிகள் என்று வருகின்ற போது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்ற முன்னதாக நன்றாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது நன்மையாக இருக்கும். ஒப்பந்தங்களில் மட்டுமல்ல, ஒரு காசோலையாகட்டும், ஒரு பத்திரமாகட்டும், எதில் கையெழுத்து போட்டாலும் நன்றாக படித்து பார்த்து கையெழுத்து போடுவது அவசியம். இந்த மாதம் முழுவதுமே குருவின் பார்வை, செவ்வாயின் சஞ்சாரம் மிக அற்புதமாக, சுக்கிரனின் சஞ்சாரம் மிக யோகமாக உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் ஈஸ்வரனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, எத்தனைத்தான் இடையூறுகள், எத்தனைத்தான் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தி படைத்தவர்கள் நீங்கள். கிரகங்கள் என்பது 9. அந்த 9 கிரகங்களில் ஏதாகிலும் ஒரு கிரகம் எப்பொழுதும் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கும். பொதுவாக கிரகங்களில் ராஜ கிரகம்னா சூரியன் தான். அந்த சூரியனுடைய அம்சத்தில் பிறந்தவங்க நீங்கள். எப்பொழுதும் எந்த நிலையிலும் யாருக்கும் தலை வணங்கிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு எப்பொழுதும் வராது. எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் தோற்றத்திற்கு ராஜாவாகவே தான் இருப்பீங்க. சரி, இந்த மாதம் எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா 16/8 வரை விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரியன், உங்கள் ராசிநாதன். இப்போ விரயங்கள், செலவுகள் ஏற்படுவதற்கு இந்த மாதத்தின் முற்பகுதியில் வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக ஏதாகிலும் ஒரு செலவு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த மாதத்தில். அது எந்த வகையிலாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இல்லை வழக்குகளுக்காக செலவு செய்யலாம், உடல்நிலைக்காக செலவு செய்யலாம், பிள்ளைகளுக்காக செலவு செய்யலாம். செலவு செய்வதற்குரிய நிலை மாதத்தின் முற்பகுதியில். பிற்பகுதி 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள் ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறார் சூரியன். பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் மற்றவர்களுக்கு எப்படியோ அவர் உங்களுக்கு ராசிநாதன். கேந்திர ஸ்தானங்களில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது யாருக்கும் பிரச்சனை ஏற்படுத்த போவதில்லை. பொதுவாக உடல்நிலை கெடும் சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரையில் சூரியனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிம்மதியான செல்வாக்கினை காணக்கூடிய, இதுவரை நடந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஏதாகிலும் ஒரு வகையில், எவர் வழியாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஏதாகிலும் நெருக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வதற்குரிய நிலையினை கேது ஏற்படுத்துவார். அப்போ உங்களுக்கு அத்தனை விதமான பாடங்களையும், வாழ்க்கையில் எதையெல்லாம் சந்திக்க வேண்டுமோ அதையெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலையினை வைத்து முன்னேற்றத்திற்கு வழிகாட்டக்கூடிய நிலையினை கேது ஏற்படுத்துவார். அதனால் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிக்கின்ற போது ஏதாகிலும் ஒரு பிரச்சனை எப்படியாவது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதை தீர்த்து 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 அடுத்த கட்டத்தை நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. இப்போ சூரியனும் ஜென்மராசிக்குள்ளே வராரு, ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறாரு, பெரும்பாலும் பாதிப்புகள் இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதின் நன்மையாக இருக்கும். எந்த நேரத்திலும் எதற்காகவும் யாருடனும் வார்த்தைகளில் போரிட வேண்டாம். ஏன்னா வார்த்தைகளால் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கு நிதானம் இருந்து விட்டால் போதும். குடும்பத்தினரை அனுசரித்து போவது, வார்த்தைகளை நிதானம் காப்பது, இந்த இரண்டும் உங்களை பாதுகாக்கும். அடுத்து குரு பகவான் உங்களுக்கு யோக பலன்களை இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறார். பெரிய பெரிய நெருக்கடிகளிலிருந்து உங்களை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார். தேவையான பண வரவினை வழங்கி கொண்டிருக்கிறார். உச்சத்தை தொட வைத்து கொண்டிருக்கிறார். நிம்மதியினை வழங்கி கொண்டிருக்கிறார். கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் என்பது இப்பொழுது உங்களுக்கு இல்லாமல் போகும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார். அப்போ பணப்புழக்கம் என்பது நிச்சயமாக இருக்கும். அவருடைய பார்வைகளும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு, 5ஆம் இடத்திற்கு, 7ஆம் இடத்திற்கு. அப்போ தைரியமாக ஒரு முயற்சியில் இறங்கி
அதில் வெற்றி காணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய திறமை, சக்தி எல்லாம் வெளிப்படக்கூடிய நிலையினை 3ஆம் இடத்தை பார்க்கின்ற குருவால் ஏற்படும் உங்களுக்கு. அடுத்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ குடும்பத்திற்காக முயற்சிகள் செய்து அந்த குடும்பத்தை முன்னேற்றக்கூடிய நிலையெல்லாம் இப்போ கையில் எடுப்பீங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் சிலருக்கு விலகும். குழந்தைகள் நலனில் இருந்த பிரச்சனைகள், நலனில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகி குழந்தைகள் நலமோடு விளையாடக்கூடிய, செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அதான் மிக முக்கியமானது. கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். குடும்பத்தில் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகுவினுடைய நிலைப்பாடு குருவின் பார்வையினால் மாறுபடும். அப்போ சந்தோஷம் குடும்பத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு வரும். முதலே 11ஆம் இடத்து குரு உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார். போட்டி போட்டுக்கொண்டு அதிர்ஷ்டக்காரன் சுக்கிரனும் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார். இந்த மாதம் என்பது வருமானத்திற்குரிய மாதம். இருந்தாலும் புதனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் எதிர்மறையாக இருப்பதால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. கையெழுத்து போடுவதற்கு முன்னதாக கவனமாக இருங்க. எந்த ஒன்றிலும் அவசரமாக நீட்டிய இடத்துல எல்லாம் கையெழுத்து போட விட வேண்டாம். நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. சூரியனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான மாதம் தான். எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய மாதமாக இருக்க போகுது. மேலோட்டமாக சொன்னால் ஒரே வரியில் சொல்லிடலாம். இருந்தாலும் எந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கிறாங்க, அதன் வழியாக அவர்களால் எந்த விதமான பலன்கள் நமக்கு ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு. அப்படி பார்க்கின்ற போது 16/8 வரை, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சூரியன். சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற வேலைகள் எல்லாம், முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கி கொடுக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும், அனுமதிகள் கிடைக்கும். தொழில் தொடங்குவதற்கு, மற்ற காரியங்களுக்கு அரசு வழியில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கேட்டிருந்தார். தொழிலில் முடங்கி கிடந்த தொழிலில் வருமானம் வர ஆரம்பிக்கும். வியாபாரம் விருத்தியாகும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில். மாதத்தின் பிற்பகுதி என்று பார்க்கின்ற போது 12ஆம் இடத்திற்கு வருகிறார் சூரியன். அங்கே இதற்கு முன்னதாக கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது உங்களுக்கு செலவினங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்போ சூரியன் அங்கே சஞ்சரிப்பதால் அந்த செலவினங்களை தொடரப்போகிறது. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ மாதத்தின் முற்பகுதியில் லாபம் இருக்க போகுது, பணவரவு இருக்கும். பிற்பகுதியில் நிச்சயமாக உங்களுக்கு செலவுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், உங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஏதாகிலும் முதலீடுகள் செய்யலாம். இந்த நிலைமையெல்லாம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கு ஏதாகிலும் ஒரு கிரகம் உங்களுக்கு கை கொடுக்கும் இல்லையா? அப்படி பார்க்கின்ற போது 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு கிரகமே போதும் உங்களை பாதுகாப்பதற்கு, இந்த மாதம் முழுவதும் உங்களை பாதுகாப்பதற்கு. என்னன்னா, 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு எதிர்ப்புகளை இல்லாமல் செய்வாருங்க. தொழில் செய்தாதான் சரி, நீங்கள் வியாபாரம் செய்து வந்தாலும் சரி, அதுல போட்டி, பிரச்சனை, எதிர்ப்பு என்பது இருக்கும் இல்லையா? அந்த நிலையெல்லாம் இருக்காது. உத்தியோகம் பார்க்குறீங்க, அங்க பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் உடம்புல நோய் நொடி ஏற்படலாம், சங்கடங்கள் ஏற்படுத்தலாம். அந்த சங்கடங்கள் இருக்காது 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால். ஏதாகிலும் ஒரு வகையில் வழக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்த வழக்கு இனி உங்களுக்கு சாதகமாகும். இந்த நிலையினை எல்லாம் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு உங்களுக்கு வழங்குவார். உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார். அந்த 6ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வையும் கிடைக்கிறது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப சுபிட்சமான நிலை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த மாதத்தில் 2ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு. அப்ப குடும்பத்துல நிம்மதி இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஒரு சகஜமான நிலை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இந்த நிலையெல்லாம் இருந்து விட்டால் இப்போது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருப்பதற்கு. 4ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை. அப்போ தாய் வழி உறவுகளின் ஆதரவு, நாம் எதிர்பார்த்த சந்தோஷம், நமக்கு தேவையான சந்தோஷம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொலிவு என்பது குரு பார்வையினால் உங்களுக்கு கிடைக்கும்.
இதே நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் பதட்டம் இருக்கும், வேகம் இருக்கும், அவசரப்பட்டு சில வேலைகளில் இறங்கி சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை சிலருக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அவசரங்கள் என்பது வேண்டாம். செவ்வாயே வேகக்காரகன், இரத்தக்காரகன், யுத்தக்காரகன். ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது உங்களை உசுப்பி கொண்டே இருப்பார். இதை செய்யணும், அதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த முயற்சி எடுக்கணும். ஆனால் யோசித்து எடுப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் 20ஆம் தேதி வரை சுக்கிரனும் செலவுகளை ஏற்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். இப்போ செலவுகள் ஒரு பக்கம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஏதாகிலும் ஒரு வகையில் ஒரு புதிய வாகனம் வாங்கலாம், கார் வாங்கலாம், புரியுதுங்களா, இல்லை நகை வாங்கலாம். இது போன்ற செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 21ஆம் தேதி முதல் உங்களுக்கு சுக்கிரன் வருமானத்தை வழங்கப் போகிறார். 25ஆம் தேதி வரை புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இப்போ வரவு கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். பேங்க்கில் கேட்டிருப்பீங்க, அந்த பணம் கைக்கு வரும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஷேர் மார்க்கெட் ஆதாயம் தரும். இப்படியெல்லாம் ஒரு யோகங்கள் இருக்கு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இந்த மாதத்தில் பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள். எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். துலாம் ராசி நண்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. ரொம்ப நெருக்கடி பார்த்துட்டீங்க, கஷ்டத்தை பார்த்துட்டீங்க, எல்லா விதமான நிலைகளிலிருந்து போய் மேலே வந்துக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக எடுத்த உடனே ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பேசிடுறேன். இப்போ சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு லாபாதிபதி சூரியன் தான். அந்த சூரியன் இந்த மாதம் முழுவதும் 30 நாட்களும் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார். பொதுவான ஒரே பலன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அது செய்து வருகின்ற தொழில், பார்த்து வருகின்ற உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மேன்மையான, முன்னேற்றமான, யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு வரீங்க, எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். தொழில் ரீதியாக உங்கள் ஜீவனத்திற்கான ஒரு வழியினை சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் மாதத்தின் முற்பகுதியில். பிற்பகுதி பார்த்தீங்கன்னா யோகத்தை நீங்கள் காணக்கூடிய நிலை இருக்கும். 11ஆம் இடத்திற்கு வருகிறார், ஆட்சியாக வருகிறார் சூரியன். அப்போ வருமானத்தை அள்ளி கொடுத்திடக்கூடிய நிலையினை சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அது ராஜ வருமானமாக இருக்கலாம், அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரலாம். எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நிலை 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியனால் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மாதம் முழுவதுமே 11ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூரியன் யோக பலன்களை கொடுக்க போறாரு, மறுபக்கம் கேது யோக பலன்களை கொடுக்க போறார். கையில பணப்புழக்கம் என்பது எந்த வகையிலாவது உங்களுக்கு இருந்தே தீரும். நெருக்கடி என்பது இல்லாமல் போகும். இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள், அவமானங்கள் எல்லாம் இனி இல்லாமல் போகும். இதற்கு மேலாக ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா, இந்த 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு, பொதுவாக 9ஆம் இடத்து குரு ஓடி போனவனுக்கு யோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோக பலன்களை இப்போது நீங்க காண போறீங்க. 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. பொதுவாக எப்பொழுது ஒரு ராசினருக்கு குரு பார்வை கிடைக்கிறதோ அந்த ராசினருக்கு அந்த காலம் என்பது மிக யோக காலமாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் உயரும் என்று சொல்லலாம். இப்போ 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்தாலும் 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், ஒரு சிலருக்கு காதலும் ஏற்படும். அப்போ 5ஆம் இடத்திற்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள். 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம். அங்க குரு பார்வை கிடைக்கின்ற போது அந்த இடமும் பலம் அடைகிறது. பொதுவாக எப்படி பார்த்தாலும் 75-80% இந்த மாதம் உங்களுக்கு சூரியன், குரு, கேது என்று யோக பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள். அதே நேரத்தில் செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. ஒரு இடம் வாங்கினாலும் வாங்கலாம். ஒரு சிலர் நிச்சயமாக இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. அதன் காரணமாக செலவு ஏற்படலாம். புரியுங்களா? எப்போதுமே விரயஸ்தானத்திற்கு சில பாபகிரகங்கள் வருகின்ற போது கையில் இருக்கின்ற பணத்தை வந்து வேற சுபவரியமாக மாற்றிடுது. அதுதான் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். இதே நேரத்தில்
20ஆம் தேதி வரை சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வழிகாட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைமை சாதகமாக இருக்கு. புரியுங்களா? அதன் பிறகு சுக்கிரனும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார் 21ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ செலவுகளும் இருக்கு, வரவும் இருக்கு. புதனுடைய சஞ்சாரம் பார்க்கின்ற போது 3ஆம் தேதி முதல் உங்களுக்கு யோகமாக இருக்கு. அப்பவே சொல்லிட்டு புதுசாக இடம் வாங்கலாம், புது ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம், புதுசாக பத்திரம் கையெழுத்து போடலாம், வங்கியில் கேட்டு பணம் கைக்கு வரலாம். புரியுங்களா? எப்படி பார்த்தாலும் யோகம் தாங்க இந்த மாதம் உங்களுக்கு. சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம், சின்ன சின்ன செலவுகள் வரலாம், அத்தியாவசியமான செலவுகளாக இருக்கும். புரியுங்களா? மீதி பார்த்தீங்கன்னா யோகம்தான். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாங்க, எல்லாம் நலமாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே யோக பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. எடுத்த உடனே சொல்லணும்னா, இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதன். கடந்த மாதத்தில் அதிகபட்சமான நெருக்கடிகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த மாதம் ஆறுதலான, யோகமான, நன்மையான, முன்னேற்றமான மாதமாக இருக்கும். அப்போ வரவு என்பது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், தடைப்பட்ட வருமானம் கைக்கு வரும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், கையில் பணப்பழக்கம் இருக்கும், பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜகிரகம் போன்ற மாதத்தில் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்தவர் இந்த 16ஆம் தேதி வரை 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வரார். எப்போ? ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ செய்து வருகின்ற தொழில் விருத்தியாகின்ற நிலை, முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் காணக்கூடிய நிலை, உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகிடக்கூடிய நிலை, வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை கிடைத்திடக்கூடிய நிலை, எல்லா முயற்சிகளும் சாதகமாகிடக்கூடிய நிலையினை சூரியனுடைய சஞ்சாரம் மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்படுத்திட இருக்கிறது. அப்ப சூரியன் 10ஆம் இடத்துல சஞ்சரித்து யோக பலன்களை கொடுக்கின்ற போது அங்கே சஞ்சரிக்கின்ற கேதுவினால் எந்த விதமான பாதகம் நமக்கு ஏற்பட போவதில்லை. இன்னொரு பக்கம் 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்க. அப்போ ராகுவினால் ஏற்பட்ட சுக பாதிப்பு என்பது இனி குறைந்து போகும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், வருமானம் இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். என்னதான் செலவு வந்தாலும் சுப செலவாக மாறும். அப்போ எப்படி பார்த்தாலும் சுக்கிரனுடைய சஞ்சாரமும் 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும். அப்போ அவரும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வருமானத்தை வழங்கிடக்கூடிய அளவிற்கு, நிம்மதியை வழங்கிடக்கூடிய அளவிற்கு, தெளிவினை உண்டாக்கிடக்கூடிய அளவிற்கு சுக்கிரனும் இருக்கிறார். மாதத்தின் முற்பகுதியில் 3 நாட்களும், மாதத்தின் கடைசி ஒரு 5 நாட்களும் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. அந்த நாட்டில் புதிய முயற்சிகள் வெற்றியாகும். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். திருச்செந்தூர் முருகனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நெருக்கடிகள் விலகும். தனுசு ராசி நண்பர்களே, உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பெரிய பாதிப்புகள் என்பது இனி உங்களுக்கு இருக்காது. ஒரே வரி சொல்லணும்னா, பொதுவாக குருவுடைய பார்வை எப்பொழுது ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ, குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் ராசிநாதனே குரு தான். அந்த ராசினருக்கு அந்த காலகட்டத்தில் எந்த விதமான சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் எந்த கிரகத்தினால் வந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ பொதுவாக நமக்கு எல்லா விதமான சுபிட்சமும் இருக்கு, நன்மைகள் இருக்கு. அப்போ என்ன பிரச்சனை வந்தால் வரட்டுமே, நம்ம சமாளிக்க முடியும் தானே. அந்த நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. என்ன தெளிவாக சொல்லணும்னா, குருவுடைய சஞ்சாரம், குரு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவருடைய பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு கிடைக்குதுங்க இந்த மாசத்துல. அப்போ தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக வருமானம் வரக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. வராமல் இருந்த பணம் கூட கைக்கு வரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய நிலை நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்கிறது. வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் வாழ்க்கை துணையை பிரிந்தவர்களுக்கும் மறுமணம் நடந்தேறக்கூடிய நிலையும் இருக்கு. சகோதரர்களால் ஆதாயம் காணக்கூடிய நிலையும் இருக்கு. 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எப்படி பார்த்தாலும் 11ஆம் இடம் ஜென்ம ராசி, 3ஆம் இடம் குருவுடைய பார்வையின் காரணமாக பலம் அடைகிறது. 7ஆம் இடமும் பலம் அடைகிறது. இப்போ குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போகும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். இது நாள் வரையில் இருந்த நெருக்கடிகள் இனி உங்களுக்கு இருக்கான்னு தெளிவாக சொல்லலாம். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் கூட வெற்றியாகும். 3ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார். இந்த காலம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான காலம். இப்படி ஒரு யோக பலன்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்க,
மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ செயல்களில் கொஞ்சம் கவனம் வேணும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு யாருக்கும் கட்டுப்படாமல் சட்டம் எதுவோ அதை மட்டுமே செயலாற்றி வருவது என்பது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு 9ஆம் இடத்துக்கு 17ஆம் தேதி முதல் அந்த சங்கடம் நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். 9ஆம் இடத்துக்கு வருகின்ற போது பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்கும், எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். எதிர்பாலினரால் சில நெருக்கடிகள் ஏற்படும். பிற்பகுதியில் அது மீண்டும் வெளியே வந்துடுவீங்க. பொன்பொருள் காணக்கூடிய நிலை இருக்கும், சந்தோஷம் காணக்கூடிய நிலை இருக்கும், அவமானங்கள் தவிர்த்திடக்கூடிய நிலை இருக்கும். புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துடுவீங்க. இந்த மாதத்தில் புதனுடைய சஞ்சாரம் மிக சாதகமாக இருக்கு. 25ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இந்த மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை கொடுப்பார் சொல்லுவாங்க. அப்போ பொன் பொருளை கொடுக்கின்ற அளவிற்கு, புதிய இடம் வாங்கிடக்கூடிய வசதிகளை கொடுக்கின்ற அளவிற்கு, வாகனம் வாங்கிடக்கூடிய நிலையினை உண்டாக்கிடக்கூடிய அளவிற்கு புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கும் புதிய எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். புதனின் சஞ்சாரம் மிக அற்புதமாக இந்த மாதம் இருக்கு. எந்த வகையில் பார்த்தாலும் குருவின் சஞ்சாரமும் ராகுவின் சஞ்சாரமும் குருவின் பார்வைகளும் மாதத்தின் பிற்பகுதி சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எந்த விதமான நெருக்கடிகளும் உங்களை எதுவும் செய்யாது. குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நெருக்கடிகள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, நிறைய போராடிட்டு இருக்கீங்க, பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு நேரம் ரொம்ப யோகமான நேரமாக இருக்கும், மறு நேரம் நமக்கு எதிர்மறையான பலன்கள் கிரகங்கள் ஏற்படுத்துவாங்க. இருந்தாலும் சுய ஜாதகத்தில் திசா புத்தி சாதகமாக இருந்தால் இந்த பலன்களில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் நிச்சயமாக அது எதிர்மறையாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களை பாதிக்காது. இப்போது எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள் இதை பார்த்தே ஆகணும். என்னென்னா முதல்ல குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்ப்புகளையும் நோய் நொடிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சஞ்சாரத்தின் காரணமாக, பார்வையில் இல்லை, சஞ்சாரத்தின் காரணமாக. அதே நேரத்தில் அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது ஒரு பார்வை. அது செய்து வருகின்ற தொழிலில் முன்னேற்றத்தை காணக்கூடிய நிலையினை குரு பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். தொழிலில் லாபத்தை காணக்கூடிய நிலையினை குரு பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குகின்ற வழியினை குரு பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பினை குரு பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஒரு ஆதாயம் இருக்கா. இன்னொரு பக்கம் 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சுப செலவுகள் ஏற்படும், விரைய செலவுகள் கட்டுப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நெருக்கடிகள் எல்லாம் இனி இல்லாமல் போகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். ஒரு முன்னேற்றமான பலன்களை நீங்கள் காண்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு பகவானின் 3 பார்வைகள் மட்டுமே இந்த மாதத்தில் அதி அற்புதமான யோகத்தை உங்களுக்கு வழங்குவதாக இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். சரி, சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதியில் ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அளவிற்கு சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 16ஆம் தேதி வரை ஒரு இடமாற்றம், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். வியாபாரிகள் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய கிளையை வேறு எங்கேயாவது கொண்டு தொடங்கலாம், அல்லது ஒரு வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக இடமாற்றத்தை செய்யலாம். ஒரு மாற்றம் என்பது 16ஆம் தேதி வரை ஒரு சிலருக்கு ஏற்படும். 17ஆம் தேதி முதல் சூரியன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். கேதுவும் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அப்போ 8ஆம் இடத்தில் 2 கிரகங்களும் இருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு மருத்துவ சிகிச்சைக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் தேவை, ஒழுக்கத்தில் கவனம் தேவை. நேரம் காலத்தை தெரிந்து கொண்டு நாம் சரியாக இருந்துவிட்டால் எந்த விதமான பிரச்சனைகளும் நம்மளை நெருங்காமல் போகும். அப்போ மாதத்தின் பிற்பகுதி சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமாக இல்லை. கேது பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருப்பதால் கொஞ்சம் உடல் நலனில் கவனமாக இருங்க.
பயணத்தில் கவனமாக இருங்க. இன்னொரு பக்கம் யோகம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பாதிப்பிலிருந்து செவ்வாய் கீழே இறங்கிட்டார். இப்போ 8ஆம் இடத்தில் சஞ்சரித்த செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ உடல்நிலையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். இறை சக்தி என்பது, தெய்வ அருள் என்பது, பெரியவர்களுடைய ஆதரவு என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து சுக்கிரனின் சஞ்சாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இல்லை. உடல் ரீதியாகவும் சரி, எதிர்பாலினராலும் சரி, நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலையினை சுக்கிரனுடைய சஞ்சாரம் காட்டுகிறது. எச்சரிக்கையாக இருங்கள். புதனின் சஞ்சாரம் இந்த மாதம் சாதகமாக இல்லை. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி என்பது கொஞ்சம் தள்ளி போடுவது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவது கூட கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். 26ஆம் தேதிக்கு பிறகுத்தான் புதன் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போறாரு. அதுவரையில் கையெழுத்திடுவதற்கு முன்னதாக நன்றாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது மட்டும்தான் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். நவகிரக வழிபாடு என்பது நன்மை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான மாதங்க. அதை தெளிவாக சொல்லிடுறேன். கடந்த கால நெருக்கடிகள் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது. பயப்பட வேண்டாம். புதிய முயற்சிகளை நம்பிக்கையோடு கையில் எடுக்கலாம். தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாம் நடந்தேறும். எப்படின்னு சொன்னால், இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரியன். இந்த சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் என்பது உங்களை விட்டு போகும். எதிரியுடைய கொட்டம் அடங்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு வசதியான வீடு கட்டிட்டு குடி போகலாம். இல்லை வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு குடிபோகக்கூடிய நிலை பலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு 17ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மாதம் முழுவதுமே ஒரு யோகமான பலன் சொல்லணும்னா குரு பகவானின் சஞ்சாரம். 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் ஒவ்வொரு ராசினருக்கும் யோகமான காலமாகவே இருக்கும். குறிப்பாக 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போதுதான் அவருடைய 9ஆம் பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு இப்பொழுது குரு பார்வை கிடைத்திருக்கிறது. குரு பார்வை கிடைக்கின்ற காலத்தில் எந்த ராசினராக இருந்தாலும் அவருடைய செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுவரையில் இருந்த அதுவரையில் இருந்த எல்லா நிலைகளும் மாறிவிடும். அப்போ இனி என்பது உங்களுக்கு யோகமாக இருக்கும். உங்களை பார்ப்பவர்களை பார்த்தீங்கன்னா உங்களை பிரமிப்பாக பார்ப்பாங்க. இப்போ நேற்று அப்படி இருந்தவர் இன்று இப்படி மாறிட்டாரு, இப்போ இந்த செல்வாக்கோடு இருக்காரு, வசதியோடு இருக்காரு, வாய்ப்போடு இருக்காரு என்றெல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறும். குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்பது இனி உங்களை நெருங்காமல் இருக்கும். குழந்தைகள் நலனில் உங்களுக்கும் அக்கறை அதிகரிக்கும். குழந்தைகளால் பெருமையும் உண்டாகும். நிம்மதி ஏற்படும். உங்களுக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் 9ஆம் இடத்துக்கு கிடைக்குதுங்க. அப்போ பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, ஒரு இறை சக்தி, புதிய இடம் வீடு வாங்குவது, இடம் வாங்குவது போன்ற முயற்சிகள் எல்லாவற்றையும் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் பண வரவில் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். முடங்கி கிடந்த ஒவ்வொரு விஷயமும் மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதன் காரணமாக அப்போ பண தட்டுப்பாடு என்பது இனி உங்களுக்கு இருக்காது. ஜென்மராசியை குரு பார்க்கிறார். உங்களுடைய செல்வாக்கு உயரும். இப்படி எல்லா வகையிலுமே இந்த மாதம் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. 20ஆம் தேதி வரை சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அப்போ புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தால் அந்த முயற்சி உங்களுக்கு ஆதாயம் தரும். புதிய ஒப்பந்தங்கள் சிலருக்கு கிடைக்கும். புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி, இடத்தை விற்கின்ற முயற்சி, வீடு வாங்குகின்ற முயற்சி, இப்படி ஒவ்வொன்றாக உங்களுடைய கனவு நனவாக ஆரம்பிக்கும். இந்த மாதம் என்பது உங்களுக்கு அற்புதமான யோகமான மாதமாக இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஆகஸ்ட் மாதம் என்பது 8வது மாதம். 8க்குரிய அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலுமே யோகமாக இருக்கும். சனீஸ்வரனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நெருக்கடிகள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மீனராசி நண்பர்களே, எவ்வளவோ சங்கடத்தை பார்த்துட்டீங்க இல்லையா? ஒரு நல்லது நடக்கணும்ல வாழ்க்கையில். இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகின்ற, மனம் நிம்மதி அடைகின்ற, பிரச்சனைகள் இல்லாத மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது.
என்னென்னா முதல்ல ஒரே ஒரு விஷயம்தான், உங்கள் ராசிநாதன் குரு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம், வேலைபள் இருக்கலாம். அது ஒரு பக்கம். தாய் வழி உறவுகளிடம் ஒரு பிரிவினை கூட ஏற்படலாம். அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வைகள் இருக்கு பாருங்க, 8ஆம் இடத்துக்கு கிடைக்குது. 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது இதுவரை உங்களுக்கு இருந்த நிலைகள் எல்லாம் மாற்றம் பெறும். உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படக்கூடிய நிலை ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களை வெளி உலகம் காணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அப்போ இதனால் வரை நிறைய அவமானத்தை பார்த்திருக்கலாம், சங்கடத்தை பார்த்திருக்கலாம், நெருக்கடியை பார்த்திருக்கலாம். இனி அவை எதுவும் உங்களை நெருங்காமல் போய்விடும். அப்போ 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கின்ற போது உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படக்கூடிய நிலையினை குரு ஏற்படுத்தி கொடுப்பார். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்குரிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வீண் செலவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். குரு பகவானின் பார்வை 12ஆம் இடத்திற்கு கிடைக்கின்ற காரணத்தினால் செலவுகள் எல்லாம் நீ சுப செலவாக மாற ஆரம்பிக்கும், நன்மையாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஒரு நிலை உங்களுடைய ராசிநாதனால் இருக்கிறது. இதற்கு மேலாக கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. அப்போ எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தி, உடல் நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து விடுபடக்கூடிய நிலை, எதிர்ப்புகள், போட்டிகள், மறைமுக தொல்லைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கின்ற நிலை, வழக்குகளில் சாதகம் காண்கின்ற நிலை எல்லாம் மீன ராசினரான உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதியில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் பிற்பகுதியில் 17ஆம் தேதி முதல் ஆட்சியாக அவருடைய ராசிக்குள் சஞ்சரிக்க போகிறார் 6ஆம் இடத்தில். அப்போ இன்னும் துணிச்சல் உங்களுக்கு அதிகமாகும், இன்னும் வேகம் உங்களுக்கு வெளிப்படும், இன்னும் செல்வாக்கு உங்களுக்கு வெளிப்படும், அந்தஸ்து வெளிப்படும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அப்போ எவ்வளவோ நிலைகளை பார்த்த உங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் சுக்கிரனின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். புதிய வாகனம் வாங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். புதிய சொத்து வாங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். எல்லாவற்றுக்கும் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனாதிபதி வாக்காதிபதி 7ஆம் இடத்துக்கு போறாரு. கொஞ்சம் நெருக்கடி அவர் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு குருவின் பார்வைகளும் 6ஆம் இடத்து கேதுவும் 17ஆம் தேதி முதல் சூரியனும் மாதம் முழுவதும் சுக்கிரனும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க போறாங்க. இந்த மாதத்தில் புதனின் சஞ்சாரம் சுமாராகத்தான் இருக்கு. கொஞ்சம் யோசித்து எந்த ஒன்றிலும் கையெழுத்து போடுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து கையெழுத்து போடுவது நன்மை ஏற்படுத்தும். இல்லை என்றால் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மாதத்தின் முதல் 3-4 நாட்கள், கடைசி 5 நாட்கள் உங்களுக்கு புதன் சாதகத்தை ஏற்படுத்துவார். அந்த நாட்களில் புதிய முயற்சிகள் வெற்றியாகும். புதிய இடம் வாங்க முடியும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இந்த மாதத்தில் குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நெருக்கடிகள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.